Praise be to God. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். மனிதனின் வாழ்விலே பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். மனிதன் தன் பாதுகாப்பிற்காக வெவ்வேறு காரியங்களை உருவாக்கிவிட்டான். பாதுகாப்பு கவசங்கள், பதுங்கு குழிகள், பாதுகாப்பு படைகள் என பாதுகாப்பிற்கான பட்டியல்கள் நீண்டு கொண்டே போகிறது. பிரத்யேகமாக அந்த மனிதன் ஒரு நாட்டின் ராஜாவாக இருப்பான் என்று சொன்னால் அந்த பாதுகாப்பின் கட்டமைப்பை சொல்லவே இயலாது. தாவீதும் ஒரு ராஜா தானே. அவனும் தனக்கான பாதுகாப்பு படைகளையும் பாதுகாப்பின் உயர் கட்டமைப்புகளையும் பெற்றிருந்தான். ஆயினும் இங்கே கர்த்தரே அவனது உயர்ந்த அடைக்கலம் என உணர்ந்து கூறுகிறான். ஒரு மனிதனுக்கு எத்தனைதான் பாதுகாப்பு இருந்தாலும், ஒரு படையே அவனை சூழ்ந்தாலும் கர்த்தர் பாதுகாப்பாக இருப்பார் என்றால் அவனுக்கு விரோதமாய் ஒருவரும் எழவும் முடியாது. அந்த பாதுகாப்பிற்கு மேலே வேறொரு பாதுகாப்பின் படை அவனுக்கு தேவையும் படாது. அத்தகைய வல்லமையான தேவனை நாமும் ஆராதிக்கின்றபடியால் அந்த உன்னதமானவரின் மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே அனுதினமும் அமர்ந்து தரித்து நம் நேரங்களை தொடர்ந்து செலவிடுவோம். அவர் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய பொல்லாத சேனைகளின் சூழ்ச்சிகளில் இருந்தும் மறைவாக வைக்கப்பட்ட கண்ணிகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்தி காக்கின்ற உயர் அடைக்கலமாயிருக்கின்றார். God bless you abundantly.